இந்த நேரத்துல யார் வருவாங்க? யார் அது? அங்க யார் இருக்கீங்க? யார் அது? இந்த நேரத்துல யார் வந்திருப்பாங்க? சோனியா மேடம், உங்களுக்கு இவனை தெரியுமா? இல்ல சார், இவனை நான் முதல் முறையா தான் பாக்குறேன். இந்த ஆள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்ப இவன் கூட வேற யாராச்சும் இருக்கிறத பாத்தீங்களா? இல்ல சார், இவன் தனியா தான் இருந்தான். அதோட முதல்ல ரத்த கரெல்லாம் இருந்தது. சரி, இவன் உங்களை அட்டாக் பண்ணானா? இல்ல சார், இவன் ஒண்ணு என்ன அட்டாக்லாம் பண்ணல. நான் தான் பயந்து போயிருந்தேன். இவன் என் முன்னாடி வர ஆரம்பிச்சதும் நான் என் காரை ஸ்டார்ட் பண்ணி தப்பிச்சு போயிட்டேன். இவ யாரு? ஏதோ தெரிய வந்ததா? இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. இந்த ஆளும் வாயை திறக்கவே இல்லை. சார், சிஐடியே இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க. இது என்ன மர்டர் கேஸா? நான் கேட்க வந்தது, இவர் ஏதாவது கொலை பண்ணிருக்காரா? மேம், இத பத்தி இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இவன் யாரு, இவனுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்றதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஒரு ஆளு இவ்வளவு ரகசியங்களோட அலைஞ்சிட்டு இருந்திருக்கா, அதுவும் ரத்த கரையோட. ஆமா சார், வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அவனோட உடம்புல இருக்கிற இந்த டாட்டூஸை கொஞ்சம் கவனிங்களேன். இதை கொஞ்சம் என்னன்னு பார்த்தாதான் இந்த பிரச்சனை என்னன்னு தெரியும். ஆனா டாட்டூல எழுதப்பட்டிருக்கு சார், ஃபைண்டர்ஸ். ஒருவேளை எந்த ஆள் வந்து இவன் உடம்புல இந்த டாட்டூவை வரைஞ்சானோ அவன் கிரிமினலா கூட இருக்கலாமே. ஒருவேளை நம்மளுக்கு அவன் சவால் விடுறானா என்ன தேடுங்கன்னு. பாஸ், அவன் மார்ல என்ன எழுதியிருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா அந்த மனுஷனோட உடம்புலயும் ட்ரெஸ்லயும் ரத்தக்கரை இருக்கே, அதை நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச? ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இந்த ரத்தம் அந்த ஆளோடது கிடையாது. என்ன சொல்ல வர நீ? அந்த ரத்தம் 4 பேரோடது. என்னது? ஒரு ஆள் வந்து 4 பேரை கொலை பண்ணானா? அட, 4 பேரை கொன்னாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை ஃப்ரெடி. ஆனா யாரோட ரத்தம் இவனோட உடம்புலயும் ஷர்ட்லயும் இருக்கோ, ஒருவேளை அவங்க செத்துருக்கணும், இல்ல சீக்கிரமே சாக போறாங்க. ஏன்னா நிறைய ரத்தம் போயிருக்கு. அதனாலதான் அவங்க அதிகப்படியா அடிபட்டிருக்காங்க பாஸ். எது எப்படி இந்த 4 பேரையும் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சாகணும். இவ்வளோ அடிபட்டிருக்கு. அப்படியே இவங்க உயிரோட இருந்தாலும் உடனே அவங்களுக்கு மெடிக்கல் சர்வீஸ் கொடுத்து ஆகணும். இந்த 4 பேரை பத்தி சொல்லக்கூடிய அந்த அசோக் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். அவனால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அசோகா? அட சார், அவன் வாயை கூட திறக்கலையே. அப்ப அவன் பேரு அவங்க கிட்ட எப்ப சொன்னான்? ரெடி, நாம தான் அவனுக்கு பேர் வச்சிருக்கோம். புரிஞ்சுக்கிறதுக்கு புரியுதா? அந்த 4 பேரோட லொகேஷனை இமிடியேட்டா கண்டுபிடிச்சாகணும். இந்த மேப் தான் அதுக்கு உதவி பண்ணும். மேப்ல மரங்கள் தெரியுது, தண்ணி, பில்டிங்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு சிலை மாதிரி இருக்கு சார். அப்புறம் இங்க டிசைன் வேற இருக்கு. கோடாலியும் இருக்கு, கோடாலியோட சைனும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 4மே சிம்பிள்ஸ் தான். தண்ணி ஒருவேளை கடலா இருக்குமோ, மரம், பில்டிங், இது மடைலாண்டா சார். ஞாபகம் வருது, ஏதோ இந்த சிலையோட அச்சு இருக்கே, இந்த மாதிரி ஒன்று நான் மெடாலியன் ரெசார்ட்ல பார்த்துருக்கேன். அந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்துல தான் கடை இருக்கு, பில்டிங் இருக்கு, மரம் இருக்கு. மேப்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்ப எதுக்காக நாம வெயிட் பண்ணணும்? அண்டர்லேண்டுக்கு போங்க, போய் கண்டுபிடிக்க பாருங்க. இந்த ரெசார்ட்டுக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் சார். இங்க யாருமே இல்லையே. ரொம்ப நாளாவே மூடியே இருக்கு. அதோ அங்க பாரு, இந்த சிலைகளை தான் அவன் பச்சை குத்தி இருந்தான்.
பில்டிங்ஸ். ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு. இந்த ஏரியா ரொம்ப பெருசா இருக்கு. இங்க என்ன கிடைக்கும்? அசோக்கோட உடம்புல இந்த இடத்தோட மேப் பச்சை குத்து இருந்தது. சோ அதுல என்ன இருந்ததோ இங்கேயும் அது இருக்கு. எல்லா இடத்துலயும் தேடு, ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். அட என்ன சார், இங்க தேடுறதுக்குள்ள உயிரே போயிடும். ஏரியாவும் பெருசா இருக்கு. பங்கஜ், நீ ஒரு சிஐடி ஆபீசர், எப்பவும் நெகட்டிவாவே பேசக்கூடாது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அந்த 4 பேரை நாம கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும். அது என்ன பங்கஜ் சார், ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியா? இங்க இருக்கிற எந்த மரமும் வெட்டல, ஆனா இந்த மரத்தை பாரு. இது மட்டும் இல்ல, அந்த மேப்ல கோடாரி இருந்தது. அந்த கோடாரிக்கும் இந்த மரத்துக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கோ? கோடாரி, வெட்டப்பட்ட மரம், சூப்பரா கண்டுபிடிக்கிறீங்க சார். பங்கஜ், $19.1153.92 $72.8626.96. இது ஏதோ ஒரு இடத்தோட கோஆர்டினேட்ஸ். கொஞ்சம் செக் பண்ணு. சார், இது இந்த இடத்தோட கோஆர்டினேட்ஸ். ஓ, நம்ம 2 பேரும் சீக்கிரமே இந்த இடத்துக்கு போகணும். வா, சீக்கிரம் வா. கண்டிப்பா யாரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். டாக்டர் சார், இவரு ஏதாவது பேசினாரா? இவரு யாரு, எங்க இருக்காரு, ஏதாவது? நோ சார், இவருக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல. எக்ஸாக்ட்லி இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு ரேட்ரோ டிம்னிஷியா. ஓ இவருக்கு ஞாபக சக்தியே கிடையாது. மை காட். அபிஜித், இந்த அசோக்கால மட்டும்தான் அந்த 4 பேரை பத்தி சொல்ல முடியும். இதுக்கு பின்னாடி யாரு என்னன்னு ஒன்றும் புரியலையே. இங்க என்ன நடக்குது சார்? டாக்டர் சார், ஞாபக சக்தியை திரும்ப கொண்டு வர ஏதாவது வழி இருக்கா? இவர்தான் எங்க கேஸுக்கு ஒரு முக்கியமான குழு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். நாங்க முழு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி சார், நீங்க முயற்சி பண்ணுங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட எங்களுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். சார், லொகேஷன் இந்த இடத்த காட்டுது. இந்த இடமா? ஆமா சார், இங்க பாருங்க. சார். பங்கஜ், என்ன சார், அந்த வண்டியை பாருங்க. வா, என்னன்னு பாப்போம். ஜாக்கிரதையா வரு, ஆபத்து இருக்கலாம். சார், இந்த சைனை பாருங்க. இந்த சைன் அசோக்கோட உடம்புலயும் இருந்துச்சு. எதுவும் பேச மாட்டேங்கிறான். எனக்கு தெரிஞ்சு இவன் பயந்து போயிருக்கான். சரி, ஒன்று பண்ணு, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். ஓ நோ. இவனை காப்பாத்த நாம வந்தா இவனே தன்னைத்தானே சுட்டுக்கிட்டானே. இவன்கிட்ட எப்படி கன்னு வந்துச்சு? வண்டியை செக் பண்ணு. சார், ஆ சார், டிவில ஒரு நியூஸ் வருது, கொஞ்சம் பாருங்களேன். நேர்களே இதை பாருங்க. நாங்க தீவிரமா கண்காணிச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். சிஐடி தன்னோட கஸ்டடியில யார வச்சிருக்காங்களோ அவன் 4 பேரை கடத்தி வச்சிருக்கான். என்ன?
சொல்ல போனா அந்த 4 பேரையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க உயிர் ஆபத்துல இருக்கு. சிஐடிஸும் தொடர்ந்து தேடிக்கிட்டு தான் வராங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. சிஐடிஸ்னாலையும் எதையும் கண்டுபிடிக்க முடியல. சிஐடி பீப்புள் எந்த ஆளை பிடிச்சு வச்சிருக்காங்களோ அவன் உடம்புல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதா எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா அவன் இன்னும் தன்னுடைய நிலையில இருந்து திரும்பி பழைய நிலைமைக்கு வரல. அதோட அவனுக்கு இது வரைக்கும் எதுவும் ஞாபகம் வரல. சிஐடிஸும் தங்களோட சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷனை திரட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு சார். எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருந்துச்சோ அது எப்படி ரிப்போர்ட்டர்ஸ் கைக்கு போயிருக்கு? ஒருவேளை இங்க ஹாஸ்பிடல் காரங்க லீக் பண்ணிட்டாங்களோ? டாக்டர் சார், நீங்க யார்கிட்டயும் சொன்னீங்களா? நோ சார், நாங்க யார்கிட்டயுமே இதை சொல்லல. மீடியாக்காரங்க சென்சேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. தேவையில்லாம எல்லாத்துலயும் தலையிடுவாங்க. காணாம போனவங்கள பத்தி நமக்கு இன்னும் தெரியல. ஆனா அவங்க ஃபுல் ஜாதகத்தையே சொல்லிட்டாங்க. சரிப்பி, நம்ம எதுவுமே பண்ண முடியாது அபிஜித். இது பாருங்க டாக்டர் சார், ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஆமா, இவர் கண்டிப்பா எங்ககிட்ட பேசி ஆகணும். அவர் எங்களுக்கு ரொம்ப அவசியம். நாங்க முழு முயற்சி எடுப்போம். அபிஜித், டாக்டர் சாரையும் அப்புறம் அசோக்கையும் 2 பேரையும் சேஃப் ஹவுஸுக்கு அனுப்பிடு சார். அங்கதான் செக்யூரிட்டி இருக்கும். சார், என்னாச்சு? இது சீட்டுக்கு பின்னாடி இருந்தது. ஜாகிங் யூனிவர்சிட்டி ஹேங்கிங் அண்டர் ஜீரோ இண்டிபெண்டன்ஸ். என்னவா இருக்கும்? இது ஏதோ பசில். அவன் மற்ற 3 பேரையும் வேற எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். அதோட லொகேஷனா இருக்கலாம். சார், இந்த ஜாக்கிங் யூனிவர்சிட்டி ஹேங்கிங்னா இது என்ன ஹேங்கிங் கார்டனா? அதுவும் இருக்கலாம். அங்க பக்கத்துல யூனிவர்சிட்டி ஏதாச்சும் இருக்கா? ஒரு நிமிஷம். ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. இது ஜே, இது யூ, இது எச், இது யூ. ஜுஹூவா? ஜிகு ஜீரோ டிபெண்டன்ஸ். ஜுஹூ ஜீரோ இண்டிபெண்டன்ஸ். இஸ் இட் ஹை? ஜூசடை. இல்ல பங்கஜ். ஏன்னா ஜீரோ இண்டிபெண்டன்ஸ் கேபிட்டல் லெட்டர்ல எழுதியிருக்கு. ஜீரோ. ஒரு நிமிஷம். இந்த ஜீரோனா சர்க்கிள். ஜூஹு சர்க்கிளா? ஜூ சர்க்கிள்? எஸ் சார். அப்புறம் ஜுகு சர்க்கிள் இண்டிபெண்டன்ஸ் டே இண்டிபெண்டன்ஸ். நமக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது? 1947. 47ஆம் ஆண்டு. அப்படின்னா ஜூஹு சர்க்கிள் 47ங்கிறது ரோட் நம்பரா இருக்கலாம், இல்ல அட்ரஸா இருக்கலாம். தொடர்ந்து 7 சில்வர் நியூஸை காணுங்கள். சிச்சுவேஷன் கையை விட்டு நழுவிருச்சு. 4 பேரோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். நாம வேற ஏதாவது திட்டத்தை தீட்டி ஆகணும். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ் சார். சார், நம்ம எல்லா ஆட்களும் மொபைல்ல கனெக்ஷன்ல இருக்காங்க. நீங்க என்ன திட்டம் போட்டாலும் அதை சொல்லிடுங்க. உனக்கு தெரியுமா, இந்த கேஸ்ல சிஐடிஸ் வந்துட்டாங்க. இந்த 4 பேரை கண்டுபிடிக்காத வர சிஐடி சும்மா இருக்க மாட்டாங்க. டோன்ட் வரி சார், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஆட்கள் சிஐடிக்கு பின்னாடியே இருக்காங்க. சரி, யாரு சிஐடி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கானோ அவன் எங்க கிடைப்பான்? சார், ரொம்ப கவலையா இருக்கு சார். 4 பேரை சொல்றேன், அதுல ஒருத்த வேற சூசைட் வேற பண்ணிட்டான். அடுத்த 3 பேரையாவது நம்ம பாதுகாப்பா அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா நம்ம கிட்ட நேரம் இல்ல. இங்க இன்னும் 15 நிமிஷம் தான் காட்டுது. பயப்படாத, ஏதாச்சும் பண்ணுவோம். பங்கஜ், கவனிச்சியா? நம்ம காருக்கு பின்னாடி வேற ஒரு கார் 1/2 மணி நேரமா ஃபாலோ பண்ணுது. அப்படின்னா யாரும் நம்மள கண்காணிச்சுட்டே வராங்க. சார், அவனை கிராஸ் பண்ண விடுங்க. ஒருவேளை அவன் முன்னாடி போயிடலாம். அட என்ன சார், அனாவசியமா நம்ம டென்ஷன் ஆயிட்டோம். அப்ப ஓவர்டேக் பண்ணிட்டான். பங்கஜ் குடி. சார், நீங்க சரியா தான் சொல்லியிருக்கீங்க. அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டயரை ஷூட் பண்ணியிருக்கான். இப்போ என்ன பண்றது சார்? அதாவது கரெக்டாக தான் நாம் இப்போ போயிட்டு இருக்கோம். பிளான் பண்ணி தான் நம்ம போகிறத தடுத்து இருக்கானுங்க. அந்த 3 பேரை அங்கே தான் வச்சிருந்துருக்கணும். நாம சரியான நேரத்துக்கு வந்தோம். அடுத்த லொகேஷனை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. போ கொஞ்சம் வேகமா ஓட்டு.
நீ இங்கே இரு. நீ அந்த பக்கம் போ. ஏய், சீக்கிரம் எடு. இந்த இடத்துல பாரு. பங்கஜ் சார் 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 இவனை கொண்டுட்டாங்க. இவன் கையில கில்ட்டி சைனும் இருக்கு. நாம இங்க வரது கொலைகாரனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் நம்மள ஓவர்டேக் பண்ணி காரை பஞ்சர் ஆக்கியிருக்கான். அதோட நாம இங்க வரதுக்குள்ள கதையை முடிச்சிட்டான். சரி இவனை கொன்னானே, அதுக்கு என்ன காரணம்? ஏன் எல்லா உயிரை கொல்றான்? இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அது கொலைகாரனுக்கு சம்மந்தப்பட்டதா இருக்கும். அதனால இவனை கிட்னாப் பண்ணி ஏதாச்சும் கேட்டிருப்பான். இவன் எதுவும் சொல்லாததால கொண்டுட்டான். ஒருவேளை வேற மாதிரி இருக்கலாம். அதாவது இவன் சொல்லியிருக்கலாம். சார் இன்னும் 2 பேர் பாக்கி இருக்காங்க. அவங்க கிட்ட சீக்கிரம் நம்ம போய் ஆகணும். ஆனா அவங்க எங்க இருக்காங்களோ தெரியல. கண்டிப்பா இங்க ஏதாச்சும் க்ளூ இருக்கும். இவன் பாடியை ஃபாரன்சிக் லேப்க்கு அனுப்பு. அபிஜித், எதுவுமே புரியல. இந்த கொலைகாரன் 2 பேரை கொலை பண்ணிருக்கான். அப்புறம் அவங்களோட உடம்புலயே கில்ட்டி அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. கில்ட்டி ஏன் சார்? ஒருவேளை இந்த கில்ட்டின்ற வார்த்தையை எழுதி அவன் கொலைகாரன் ஏதாவது மெசேஜ் கொடுக்க வரானா? ஆனா சார், கில்ட்டில என்ன மெசேஜ் இருக்க முடியும்? இவங்க ஏதாச்சும் கண்டிப்பா பண்ணியிருக்கணும் சார். இவங்க காணோன்னு ரிப்போர்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மானவ் அப்புறம் விக்ரம். இதுல ஒருத்தன் லாயர், இன்னொருத்தன் பிசினஸ் மேன். பெரிய ஆளுங்க. கண்டிப்பா பிசினஸ் சம்பந்தமா தான் இருக்கணும். சொசைட்டியோட ப்ராமினன்ட் பீப்புள், அதாவது முக்கியமான ஆளுங்க. ஒருவேளை சொசைட்டில இவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். அதுக்கான தண்டனை இந்த மாதிரி கிடைக்குது. சார் ரோமன் லெட்டர்ஸா? சார் இது ரோமன் லெட்டர்ஸ் இல்ல. ரோமன் லெட்டர்னா XVIன்னு இருக்கும். இது MCDXVன்னு இருக்கு. இது ரோமன் லெட்டர் இல்ல. பங்கஜ், எனக்கு தெரிஞ்சு M = 1000. கொஞ்சம் நெட்ல செக் பண்ணு. கீழே இந்த டாட்ஸ் இருக்கு. இந்த டாட்ஸ் என்னது? சார் சரியா சொன்னீங்க சார். MCDXV. இது என்னது? MCDXV 1415 சார். 1415. அப்புறம் MCCXCV II 1297. 1297. பாஸ், அசோக்கோட உடம்புலயும் ட்ரெஸ்லயும் ரத்த கரைகள் இருந்தது. அதுல மானவ் அப்புறம் விக்ரமோட ரத்த கரைகளும் இருக்கு. அப்படின்னா மிச்சம் இருக்கிற அந்த 2 பிளட் சாம்பிள்ஸும் உயிருக்கு ஆபத்துல தவிக்கிற 2 பேரோடதா தான் இருக்கணும். அப்புறம் பாஸ், எனக்கு இந்த 2 பேரை பத்தி இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. இத பாருங்க பாஸ், இங்க பாருங்க. இவங்க 2 பேரோட காதுக்கு பின்னாடி நல்லா கவனிங்க, சீக்கர்ஸ் 5. ஆமா, இதுக்கு என்ன அர்த்தம்? சீக்கர்ஸ் 5. இந்த பேரு, இந்த சிம்பிள் ஏதாவது கிளப்போட தான் இருக்கலாம். இல்ல ஏதாவது கேங்கு, இல்ல வேற ஏதாவது சீக்ரெட் ஆர்கனைசேஷன். இத பத்தி பப்ளிக்கு எதுவும் தெரியாது. வெறும் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை இந்த 2 பேரும்
இந்த கேங் ஆர்கனைசர்ஸோட மெம்பரா கூட இருக்கலாம். சீக்கர்ஸ் 5. 14151297. சார் இது ஏதாவது கோஆர்டினேட் தான் சார். லாஞ்சிடியூட் லாட்டிடியூட். இல்ல பங்கஜ், இது கோஆர்டினேட்ஸா இருக்காது, வித்தியாசமான நம்பர்ஸ். அப்புறம் இது இந்த டாட்ஸ். இந்த டாட்ஸ்ல என்னதுப்பா? இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க சிங்கிள் 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 டபுள். ஒரு நிமிஷம். ஒருவேளை இந்த நம்பர்ஸை ஆல்பாபெட்ல கன்வெர்ட் பண்ணி பார்ப்போமா? ஒரு நிமிஷம். 1 = A, 2 = B, இப்போ இங்க வந்து 2 டாட்ஸ் இருக்கு, அதாவது 14. 14க்கு என்ன ஆல்பபெட் வருது? N. மறுபடியும் 2 டாட்ஸ். 15th ஆல்பபெட் என்ன? 15 இஸ் ஓ. நோ. அதாவது 9. இங்க 2 டாட் இருக்கு, அதாவது 1 2, அதாவது 12. 12 ஆல்பபெட் எல் சார். L. இதுக்கப்புறம் சிங்கிள் ஆல்பபெட் 9. ஐ. சிங்கிள் ஆல்பபெட் 7. G. 8. H. 20. T. No light. No light without darkness. இதுக்கு என்ன அர்த்தம் சார்? ஒரு நிமிஷம். இந்த லைட் ஆஃப் பண்ணு. ஸ்விட்ச் எங்க இருக்கு? கருப்பு குதிரை 203. சார் சார் கீழே இங்க பாருங்க, இந்த லோகோ. என்னப்பா உனக்கு என்னாச்சு? அண்ணா என்னப்பா ஆச்சு? போனை கொடுங்களேன். சரி உனக்கு என்னன்னு சொல்லு. ஒன்றும் ஆகல, போனை கொடுங்களேன். ஜியா, என்ன காலகுடன்ல இருந்து கூட்டிட்டு போ. சரி நீ அங்கேயே இரு, நான் உடனே வரேன். சார் இங்க பாருங்க, இதான் கயிறு ரத்தம் இருக்கு சார். யாரையோ கட்டி போட்டிருக்காங்க. நாம இங்க வரத்துக்கு முன்னாடியே இவனை யாரோ கொன்னுட்டாங்க. அப்படி இல்லைன்னா இவனே தப்பிச்சு இருந்திருக்கணும். இங்கிருந்து ஓடி போயிருப்பான். ஆனா போன கேஸ்ல அவனை சுட்டிருந்தாங்க. இந்த ஆள் இங்க இருந்து தப்பிச்சிருக்கானா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான், பக்கத்துல தான் இருப்பான். வா போய் தேடுவோம். வா, நீ ஒண்ணு பண்ணு, இங்க ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாரு. சரியா? நிறுத்து, வண்டி நிறுத்து. சரி உள்ள ஏறு, வண்டி எடுத்துரு. சார் பங்கஜ், ஏதாச்சும் கிடைச்சதா? இல்ல சார், ஒண்ணுமே இல்ல சார். அங்கன்னு இருக்கு. கொஞ்சம் வெளிவாய. இந்த ஆல்பபெட்ஸ் என்னது? இதுவும் கோஆர்டினேட்ஸா என்ன? இது வந்து சும்மாதான் ரேண்டம் ஆல்பபெட்ஸ். CHIMQS FPOV. இதுல இந்த டிசைன்ஸ் இருக்கு. இது என்ன சார்? இது கொஞ்சம் பாரு.
ஏதாச்சும் வேர்ட் வருதா இல்லை ஏதாச்சும் அர்த்தம் தெரியுதான்னு? இந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எங்களுக்கும் சங்கடமாக தான் இருக்கு. ஆனால் கொலகாரனை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. சரி, உங்களுக்கு சீக்கர்ஸ் 5 பற்றி ஏதாச்சும் தெரியுமா? சீக்கர் 5 பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். உங்களோட ஹஸ்பண்ட் விக்ரம் அப்புறம் மானவ் ஃப்ரெண்ட்ஸா? ஐ மீன் உங்கள் ஃபேமிலிக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி தெரியுமா? இல்ல சார், எங்களுக்கு மாணவ தெரியாது. நீங்க உங்களுக்கு விக்ரம் தெரியுமா? இல்ல, நான் மீட் பண்ணது கூட இல்ல. மானவ் வந்து ஒரு லாயராக இருந்தார். அதை தாண்டி அவர் ஏதாச்சும் வேற வேலை பார்த்தாரா? இல்ல சார், எதுவும் இல்ல. மானவோட உடம்புல இந்த டாட்டூ இருந்துச்சு, சீக்கர்ஸ் 5. இது அவர் எப்போ குத்துனாரு? இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்தது சார். சரி இருக்கட்டும், விக்ரமோட பிஸ்னஸ் டீல் இன்ஃபர்மேஷன் வேணும். உங்களோட இந்த சேஃபை ஓபன் பண்ணுங்க. வேற எங்கேயாவது ஃபைல்ஸ் இருக்கா? இல்லைங்க, எல்லாமே இவ்வளோதாங்க. சீக்கர்ஸ் 5? சார் சார், இங்க சீக்கர்ஸ் 5 இருக்கு. டேபிளுக்கு கீழே மறைச்சு வச்சிருந்தாங்க. சொல்லு. 3வது ஆள் கிடைச்சாச்சு பாஸ். அவன் கணக்கை முடிச்சாச்சு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். அவன் சிஐடிஸ் கையில் மாட்டியிருந்தா உன்னோட கதை முடிஞ்சிருக்கும். நீ கரெக்டாக பிளான் போடலைன்னா உனக்கு முன்னாடி 4வது ஆள்கிட்ட அவங்க சேர்ந்துருவாங்க. பாஸ், சிஐடி காரங்க வண்டியில ட்ராக்கர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சார், இதை கண்டுபிடிக்கணும் ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நம்மகிட்ட நேரம் இல்லை. பங்கஜ், நம்ம கிட்ட வேற வழியே இல்லை. அவங்கள போய் பிடிக்கணும்னா இங்கிருந்து தான் அதுக்கான வழி கிடைக்கும். MONK மாங்க் இல்ல, இரு ஒரு நிமிஷம். அந்த பேப்பரை கொஞ்சம் முன்னாடி வை. CHOR சோர். அப்புறம் இது BAZAR சோர் பஜார். நம்ம அடுத்த லொகேஷன் சோர் பஜார். வா. உன்னை பற்றி ஏதாவது தெரியுமா? ஃபேமிலி, மனைவி, குழந்தைகள், எந்த ஊரை சேர்ந்தவன், ஏதாவது ஞாபகம் இருக்கா? தோ இந்த போட்டோவை பாரு. லுக் அட் திஸ். இன்ஸ்பெக்டர், யாராவது அங்க இருக்காங்களா? அங்க என்ன சத்தம்? ஐயோ, இந்த அசோக்கை இவங்க தான் சார் கடத்தி இருக்கணும். இவங்க தான் 3 பேரையும் கொன்னு இருக்காங்க. அசோக்க நம்ம கண்ணு முன்னாடியே கடத்தி வச்சிருக்காங்க. சார், இந்த அசோக்கு கொலகாரனா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதான் அவனை தூக்கி இருக்காங்க. அப்படின்னா அந்த 3 பேர் மாதிரி அசோக்கையும் கொன்னுடுவாங்களா? ஆனா விக்ரமன் மானவோட வீட்டில் ஒரு ஃபைல் கிடைச்சது. இதுவும் அதே ஃபைல் தான், சஞ்சயோட மர்டர் கேஸ் ஃபைல். இந்த ட்ரையல் தானே ரீசெண்டா நடந்தது. மக்களும் இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்களே. சார், இந்த சஞ்சய் ஜனங்க முன்னாடியே அவனை சுட்டு தள்ளி இருக்கான் நைட் கிளப்ல. ஆனா சார், சஞ்சயை விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட எவிடன்ஸ் இல்ல. கண்டிப்பா சாட்சிகளை விலை பேசி இருப்பாங்க. இந்த 3 பேருமே ஒரே ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க, சீக்கர் 5 ஆர்கனைசேஷன். சார், இந்த ஆர்கனைசேஷனை நடத்துறது யாரு? அது எப்படி தெரிய வரும்? அதுவும் கண்டிப்பா தெரிய வரும். 4வது ஆள்கிட்ட இருந்து இது தெரிய வரும் ஃப்ரெடி. அவன் பின்னாடி தான் தயா போயிருக்கான். அந்த 4வது ஆள் இப்ப சொல்லு, இந்த சீக்கர் 5 பத்தி உனக்கு என்ன தெரியும்? சார், நான் எதையாவது சொன்னா அவங்க என் ஃபேமிலியை கொன்னுருவாங்க சார். பயப்படாத, உன் குடும்பத்துக்கு எதுவும் ஆகாது. இங்க பாரு, உனக்கு என்ன விஷயம் தெரியுமா? அதை தயவு செஞ்சு சொல்றது தான் உனக்கு நல்லது. என்ன இது? சீக்கர்ஸ் 5. எவன்டா இதோட தலைவன்? நீயும் இதுக்குள்ள சம்மந்தப்பட்டிருக்கியா? சார், இது ஒரு கிரைம் ஆர்கனைசேஷன். இதுல நானும் முன்னாடி இருந்தேன். இது ரொம்ப பவர்ஃபுல் ஆட்களோட குரூப். இவங்க கூட பெரிய பெரிய பில்டர், பிஸ்னஸ்மேன், பப்ளிக் ஃபிகர் எல்லாம் இவங்க கூட இருக்காங்க. ஓகே,
இந்த ஆர்கனைசேஷன் அப்படி என்ன வேலை தான் பார்க்குது? சார் இவங்க மக்களை பயமுறுத்தி அவங்க லேண்டை பிடுங்குவாங்க, அதை பிஸ்னஸ்மென்ட்டை விற்பாங்க. யார் இவங்களுடைய பேச்சை கேட்கலையோ அவங்கள வற்புறுத்தி மிரட்டி சைன் பண்ண வைப்பாங்க. இவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க சார். ரொம்ப மோசமானவங்க. நீ சீக்கர்ஸ் 5ஓட மெம்பரா இருந்தல்ல, அப்போ அந்த லீடரை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. சொல்லு, யார் அது? சார் லீடரை பத்தி எதுவும் தெரியாது. அதோட நான் அவனை பார்த்தது கூட கிடையாது. அவன் வேலையை செய்யலைன்னா ஃபேமிலியை கொன்னுருன்னு மிரட்டுவான். அதனால தான் ஆள் சூசைட் பண்ணிக்கிட்டான். அவன் பயந்து போயிருப்பான். சிஐடிஸ் கிட்ட சொல்லிட்டா இவன் அவங்க குடும்பத்தையே கொன்னு இருப்பான்ல. உன்னோட லீடர் யாரு? நான் ஹரீஷ் மாதிரி பயந்தாங்கோலி இல்ல. நீங்க மிரட்டுனா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு நினைச்சீங்களா? சார், நாங்க இவனோட ஃபோன் ரெக்கார்ட் செக் பண்ணோம். ஆனா அவன் எல்லா டீடைல்ஸும் டெலீட் பண்ணிட்டான். கஷ்டப்பட்டு ஒரு நம்பர் கிடைச்சது. அதுக்கு தான் எப்ப பார் கால் பண்றான். அந்த நம்பரை கொஞ்சம் கூடுறா. எவ்வளவு நேரம் ஆகுது? வேலை முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சது. நல்லது, அவனை கூட்டிட்டு வா. பாஸ் அவனை விடுதலை பண்ண போறாராம். நான் இப்போ ஜேடி நகர்ல இருக்கேன். நல்லது, அரை மணி நேரத்தில் இங்கே வந்துடலாம். சீக்கிரமா. ட்ராக் ஆச்சா? சார், யார்ரா நீ? என்னை பற்றி என்ன உனக்கு தெரியும்? சிஐடி கிட்ட என்ன சொன்ன? சார் எதுவும் சொல்லல, எதுவும் ஞாபகம் இல்லை. உனக்கு எல்லாமே தெரியும். சொல்லு, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? சிஐடிக்கு பின்னால யாரெல்லாம் அனுப்புனாங்க? நான் என்ன சொல்ல? எனக்கு இங்க பாரு, என்கிட்ட டைம் இல்லை, சீக்கிரமா சொல்லு. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியல. க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆட்டம் ஓவர். மிஸ்டர் மகேஷ் பிரபலமான பத்திரிகையாளர் அண்ட் தொழில் வந்து மக்களை கொல்றது. எதுக்காக இதெல்லாம் பண்ண? என் சிஸ்டரோட மரணத்துக்கு பழிவாங்க. தங்கச்சி சாவுக்கு பழியா? யார பழிவாங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி கொன்னாங்க. அண்ட் கொலைகாரனை தண்டிக்காம விடுதலை பண்ணாங்க. நான் கத்துன கதறியும் பார்த்தேன். கொலைகாரனை தண்டிக்க சொன்னேன். ஆனா நான் ஒரு ஏழையாச்சு. ஏழையோட குரல் யார் கேட்பாங்க சார்? சட்டத்துக்கும் வேற வழி கிடையாது. பணக்காரங்க பெரிய ஆட்களுக்கு முன்னாடி சட்டமும் மண்டிட்டுரும். மண்டியிடாதரா. சட்டத்துக்கு எதிராக யார் போனாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இப்ப உனக்கும் கிடைக்க போகுது. எது சரின்னு பட்டதோ அதுதான் நான் செஞ்சேன். நானும் என் தங்கையும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனா பணத்தை கொடுத்து எல்லா ஆதாரையும் அழிச்சிட்டாங்க. ஒரு குற்றவாளி என் முன்னாடியே நடந்து போயிட்டான். அது என் தங்கச்சிக்கு மட்டும் நடக்கல சார். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. குற்றவாளிகளை இருந்தும் நிரூபிக்கப்படாம விடுதலை ஆவறாங்க. அது சரி, அதுக்காக மக்களை கொலை பண்ணி சொசைட்டியை திருத்த போறியா? அப்படி கிடையாது. மக்களோட மக்களா கலந்து இந்த மாதிரி மக்களோட எண்ணத்தை நான் அழிக்க பார்த்தேன். அதனால அந்த மாதிரி ஆட்களை தேட ஆரம்பிச்சேன். கொஞ்சம் பணமும் வாங்கிட்டு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் முடிச்சு வச்சிடறாங்க. இவங்க பின்னாடி வெல் ஆர்கனைசேஷனோட கை இருக்கு. அதனால ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்கள கிட்னாப் பண்ணியா? இதுல அசோக் என்ன தப்பு பண்ணா? அசோக் என் தங்கையோட கொலைகாரனோட பாடி கார்டு. இவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனாலும் இவன் தப்பானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணான். அதனால இவனை வச்சு விளாண்ட. இவனை தண்டிக்கணும்னு முடிவெடுத்தேன். அண்ட் இவன் மூலமா ஆர்கனைசேஷனோட லீடரை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ண. இதுக்காக தான் நான் உங்களையே என் பிளான்ல ஒவ்வொருத்தரா இன்வால்வ் பண்ணேன். நான் அசோக்குக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தேன். அதுல ஒரு ட்ராக்கர் இருந்தது. அதை வச்சு அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன். இது காரணம் அசோக்குக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அதாவது 4 பேரும் பகட காய்களா? அவங்களையே கொலை பண்ண? நான் அவங்கள கொலை பண்ணல. என்னோட விருப்பம் ஒன்னே ஒண்ணுதான். அதாவது நீங்க வந்து இந்த 4 பேரையும் பிடிச்சு அவங்கள தண்டிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இதுல ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிட்டான். மற்ற 2 பேரை லீடரோட ஆட்கள் கொன்னுட்டாங்க. சிஐடிஸ் இந்த 4 பேர் பின்னாடியும் அலையணும்னு பார்த்துருக்க. அப்புறம் இவன் அந்த குரூப்போட லீடர். இவன் கதையும் முடிக்க நினைச்ச.
நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும்.